ஹலோ கைஸ், வெல்கம் டு மைன்கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நாங்கள் சுக்னா ப்ரோ, எல்எஸ்ஜி, அப்புறம் மிஸ்டர் பாலா உங்களாம் சேர்ந்து, சரி மிஸ்டர் பாலாவா இல்லை, ஐயோ பேர் சரியா தெரியல, பாலான்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், பாலா ப்ரோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சர்வைவல் கண்டென்ட் வந்து எடுக்க போகிறோம். என்ன மனுஷன் கீழே வந்து எழுந்திரிச்சு வராரு, இருங்க. ஓ என்னையா ஒரு இன்ட்ரோக்கு இவ்வளோ அலப்புறையா? ஐயோ சண்டை போடாதீங்கயா, சண்டை போடக்கூடாது. ஓகே, அவ்வளோதான் கைஸ். இவங்கெல்லாம் சேர்ந்து சர்வைவல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இதில் நிறைய புதுசாக தின்ஸெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். அப்புறம் இந்த வீடியோவில் விளாட்ற எல்லாரோட சேனல்லையும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருமே சேனல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன். மறக்காமல் போய் பார்த்து அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எல்லாம் ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எல்ஐஜிலாம் மரத்தை உடச்சிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன மரத்தை கூட உடைக்கல, போய் மரத்தை உடைக்கணும் முதல்ல. இந்த அருகே மரம், வெள்ளை கலர் மரம், மரத்தை உடச்சிட்டு நம்ம போய் ஓகே இதை உடச்சிட்டு போய் உடச்சிட்டு வந்து கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். ஓகே, சுகுணா ப்ரோ இங்கேருந்து என்னவோ பண்ணி மரத்தை தான் உடைக்கிறாரா? ஓகே, அவர் அந்த மனுஷன் மரத்தை உடச்சிக்கிட்டு நாம் அப்போ கிராஃப்டிங் டேபிள் செய்வோம். கிராஃப்டிங் டேபிள் உடச்சிக்கிருக்காரு. ஒரு சின்ன அடி மட்டும் அடிச்சிடலாம். என்ன நடக்குது? ஓகே, அந்த மாதம் நம்மளுக்கு கண்டிக்கல, மதியவே இல்லை. இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு ஆக்ஸு, ஒரு பிக்ஆக்ஸ். ஓகே, இப்போ ஸ்டிக் இருக்குது. என்ன பண்ணுறாரு? ரைட்டு ப்ரோ. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரே ஒரு ஆக்ஸ் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்ஆக்ஸ் ஒன்று வேணும். ஓகே, வுட்டன் ஆக்ஸை வச்சு பண்ணி ஓடக்கூடாது, பண்ணி நின்று. ஓகே, இப்போ நம்ம இங்கிட்ட போய் என்னமாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த சர்வரெல்லாம் தனித்தனியாக இருக்கணுமா ஒன்றாமா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒன்றா தான் இருக்கணும். சரி, நான் ஒரு 8 இங்கிட்டேருந்து பார்க்கலான்றதுக்காண்டி வந்தேன். என்னமா ஜாயின் கீனி கிடச்சா எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கெல்லாம் ஆர்மா செய்யலான்னு ஒரு ஆசையில் வந்தேன். பட் அது வந்து நடக்கலை. பரவாயில்ல, இருக்கட்டும், பெரிய விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா நம்மளுக்கு நேரம் சரியில்லை கைஸ், நேரம் சரியில்லை. நம்ம பெரிய ஸ்டோன் மட்டும் மைண்ட் பண்ணிட்டு போயிடுவோம். பேசிக்கலி நான் வந்து எவ்வளோ பெரிய பிளேயர்னால், நான் வந்து ஒரு பார்க்கோர் பிளேயர். அந்த பாறைக்கு பாறை தூக்கும்ல, அது கொஞ்சம் தான் பழகிருக்கேன், முழுசாக கூட பழகலை. அந்த மைன்கிராஃப்ட்லேயே எனக்கு அது ஒன்று தான் விளாட தெரியும். உருப்படியான ஒரு விஷயம்னா எனக்கு அது ஒன்று தான் எனக்கு விளாட தெரியும். மிச்சம் எதுவுமே அவ்வளோவா எனக்கு விளாட தெரியாது. சர்வேலாம் பண்ணுவேன் சரிங்களா. இதில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ எபிசோட் வேணால் கொண்டு போய்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லோரும் ஒன்றா விளாடும் மேலே ரெக்கார்ட் பண்ணலான்னு தான் எங்களோட ஐடியா. ஏன்னா தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால எல்லோரும் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இந்த சர்வரில் வெறும் 4 பேர் தான். ஓகேங்களா, அதனால் ஜாலியாக இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம எல்எஸ்ஜி ப்ரோ இருந்துக்கலாம், அதான் சேஃபாக இருக்கும். அந்த மனுஷனை எல்எஸ்ஜி ப்ரோ வீடு கட்டிக்கிருக்காருங்க. எல்எஸ்ஜி வீடு அது ப்ரோ, உன் வீட்டில் நான் கொஞ்ச நாள் தங்கிக்கிறேன். இது வீடுலாம் அவர் கேட்டார். நான் சொன்னேன், ப்ரோ கிராஃப்டிங் டேபிள் ஃபர்னன்ஸ் வச்சது வீடு தானே. அவர் வந்து என்ன வீடுன்ற அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அதுக்கப்புறம் சரி இதே வீடாக மாற்றிடலான்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரை பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்தாரு. என்ன பண்ணுறீங்க? ஓகே, டார்ச் இருந்தா ப்ரோ, டார்ச் இருந்தால் கொடுன்ற மாதிரி கேட்டேன். இப்போ தான் அது வீடாக இருக்குது. சூப்பர். ஓகே, நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா, ஓகே வுட்டு வேணும். எதுக்காண்டிடா வுட்டுன்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுக்கு, கதவு தான், வீட்டுக்கு கதவு தான் ரொம்ப முக்கியம். ஓகே, சுகுணா ப்ரோ இதான் எங்களோட புது வீடு. என்ன அடிச்சு விளாட்றீங்க? அடிக்காதீங்கயா, அடிக்காதீங்க. அவ்வளோதான், கலவரம் தான் இன்றைக்கி. யாரோ ஒருத்தவங்க சாவ போகிறாங்க, அது யாருன்னாலும் தெரில.
யாராக இருக்கலாமோ? யாராக இருக்கலாம்? யாரோ ஒரு ஆள் சாக போகிறான்னு மட்டும் தெரியுது. ஆனால் அது யாருன்னு தான் எனக்கு தெரில. யாராக இருக்கலாம்? ஓகே, சுகுணா ப்ரோ எல்எஸ்ஜி கையால் பார்த்திங்கன்னா சுகுணா ப்ரோ வந்து செத்துட்டார். இப்போ நம்ம வந்து ஸ்னோ எனர்ஜிக்கு பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆக போகிறோம், உருமாற போகிறோம். எது இல்லையானா ஆமாம், ஆக்ஸுங்க என்ன வருமா நான் ஸ்டோனேஜ். யோ என்னையா ஆக்ஸும் ஸ்டோனு தானேயா? என்ன இல்லை புல்ல எனக்கு புல்ல மேக் கிராஃப்ட். என்ன வாழ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? அடுத்து நம்மளுக்கு தேவையான ஓகே, இது சுகுணா ப்ரோவோட லூட்டு. இப்போதைக்கு நம்ம போய் அங்கிட்டு போய் நான் சொல்லலை, நான் எவ்வளோ பேர் பார்க்கோர் பிளேயர்னு தெரியுமா? பாருங்கள் ஏய் பார்த்தீங்களா அம்மா பெரிய ஜம்ப்புன்னு. இந்த மாதிரி ஜம்பெல்லாம் நான் மட்டும்தான் பண்ணுவேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம போய் அயன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அயன் ஐவான் அயன். ராத்திரி ஆயிடுச்சு, ஜாம்பி எதுவும் வந்துடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜாம்பி வந்துட்டாலே அது ஒரு பெரிய தொல்லை. அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி ஜாம்பி வேணும் ஒருத்தன் வந்துட்டான். என்ன மண்டைக்கு மேலே நம்ம ஒன்று போகுது, சிக்கனாக இது என்ன திரும்பி பார்த்தா சாவு கண்ணுக்கு நேரம் இருக்குது. பாருங்கள் கைஸ், என் பார்க்கோர் திறமையை பார்த்தீங்களா? என் பெரிய பார்க்கோர் போயிருந்தீங்க. நான் சுகுணா ப்ரோ எங்கிட்ட என்ன பண்ணியிருக்கேன். ஓகே, மேலே போகலாம். மேலே சுகுணா ப்ரோட லூட்டு. அடியாதையா, நீ தான் அடிச்சப்பா. ஓகே, அவரோட வுட்டு அவர்கிட்டே கொடுத்துடலாம். வரட்டும். இந்த ப்ரோ உன்னோட 30 ஓக் உங்களோட ஓக் பிளாங்க்ஸ். ஓகே, வேறு என்ன மாதம் இருக்கா? என்ன மைண்ட் பண்ணுறீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. இதை அடைச்சி வச்சிடலாம். அடைச்சி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அடைச்சி வச்சா சந்தேகம் வருமா என்ன? அதெல்லாம் ஆமாம், சந்தேகம் வந்தாலும் வந்துடும். அதனால் நம்ம இங்கே புதுசாக ஒன்று தோண்டி போவோம். நம்மளுக்கும் அயன் வேணும். ஆனால் அயன் எப்படி எடுத்தாலும் நாங்களாம் ஒன்றா தான் இருக்க போகிறோம். அதனால் எந்த பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்காது. அதனால் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் மைண்ட் பண்ணுவோம். மைண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அயன் இல்லை வேணாம். ராத்திரி இருட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்கியா? இருட்டை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது இப்போ தான் சுகுணா ப்ரோ வந்து ஸ்டோனேஜுக்கு போகிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா என்ன தேவைன்னா, இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு பொருள் தேவைன்னா அது அயன் மட்டும்தான். ஓகே, இங்கேக்குள்ள நம்ம ஒரு பாதையை தோண்டி வச்சுருவோம். ஏன்னா திடீர்னு யாராச்சும் போய் கேவு மாதிரி இதில் புல்ல எனக்கு என்ன செத்து விளையாடுறாங்களா? ஷோ ஓகே, அப்புறம் வேறு என்ன தேவைப்படுது? என்ன விடியலையே பார்த்தீங்களா? ஜாம்பிலாம் கடி வாங்குது. இல்லைங்க, நம்ம போய் எல்எஸ்ஜி ப்ரோவை போய் கூட்டிகிட்டு வருவோமா? அதுக்கு முன்னாடி சாப்பாடு வேணும். ஓகே, இந்த பன்னிக்கறியை சமைச்சு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். டேக் திஸ். கோ எல்எஸ்ஜியை காப்பாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடும். அடி வாங்கினாலும் தெம்பு அடி வாங்குண்டா. ஓகே, மாம்ஸ் வந்து ஹன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மாம்ஸ் ஹண்டர். என்னையா செத்து இருக்கீங்க? இன்ன வரைக்கும் நான் ஒரு ஆள் தான் சாகாமல் இருக்கேன். ப்ரோ இதான் ப்ரோ நம்ம வீடு இல்லை, இது வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. அப்பப்போ கீழே இல்லையா, மேலே இருக்கியா? எல்எஸ்ஜி அவர்களே, மேலே இருக்குது, கீழே இல்லை. ஹலோ மிஸ்டர் எல்எஸ்ஜி, மேலே இருக்குது, வாங்க. இதான் என்ன ரங்க, என்ன ஜோக் காட்டுறீங்களா? வந்துட்டார். இதான்யா அதான். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து சோறு தேவை. சோறு எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து விடிஞ்ச பின்னாடி வந்து பார்க்குறேன் மக்களே. எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கீங்க. ப்ரோ இதான் பாதை, இதுக்குள்ளே தான் போகணும். போ ப்ரோ. நான் உங்களை எல்லாத்தையும் வந்து விடிஞ்ச பின்னாடி வந்து பார்க்குறேன், சரிங்களா? விடிஞ்சிக்கிட்டோம். இப்போதைக்கு வெடியில் கீழெலாம் வெறும் ஜாம்பியாக இருக்குது. அதனால் விடிஞ்ச பின்னாடி நான் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறேன். ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு மக்களே. அப்பாடா
நைட்டு ஃபுல்லாக இருந்தால் ஜாமிங்க தொல்லை வேறு அநியாயத்துக்கு இருந்துச்சு. அதை பார்த்தா அதுக்கு எல்லாம் அந்த கேவுக்குள்ளே போய் வர செத்துக்கிட்டு கிடந்தாங்க. ஐயோ, அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போய் இருந்துச்சு. வேறு ஒன்றும் இல்லை பெருசாக. ஓகே, நம்மளுக்கு இந்த வாட்டர் கேவ் கிடைக்குமா? வாட்டர் கேவ், வாட்டர். ஓ, ஐ சி த ஃபஸ்ட் டைம். ஆஹா, இந்த சர்வில் நான் தான் லைன் எடுக்க போகிறேன். முதல் லைன் என்று பண்ணிருக்கான். அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரியே போயிடணும். நம்மளை தான் பார்க்குறான், பார்க்கக்கூடாது அவனெல்லாம். இங்கே பார்க்குறான். வா, பிளாக்கை உடைக்கிறான். ஐயா, ஆயான் எல்லாம் அப்டேட் ஆகியிருக்காங்க. சிக்கன் தவியுது. சிக்கனை போட்டுருவோமா? கசாப்பு கடைக்கு தான் போகணும். ஓகே, இதை மெல்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல் வேணும். அதாவது நிலக்கரி, நில சுரங்க கறி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதை வந்து நம்ம இதில் தான் எடுக்கணும். ஓகே, எடுத்துட்டோம். வேறு எந்த இன்னும் கிடைக்கலையா? ஒரு வேளை வாட்டரில் கீழே அந்த மாதிரி இருக்கா? டோர் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஏமா ஜாவா பிளேயர்னால எனக்கு டோர் இருக்குது. பெருசாக எதுவும் இல்லை. போகலாம். சிக்கன் தவிக்கிட்டோம். ஓகே, மேலே வந்துட்டோம்ல. இவ என்ன எல்எஸ்ஜி என்னமோ பண்ணியிருக்காரு. இங்கே பாரு ப்ரோ, எல்எஸ்ஜி ப்ரோ, என் கையில் என்ன இருக்குன்னு பாரு. என் கையில் என்ன இருக்குன்னு வந்து பாருவே. இங்கே பார்த்தியா, ஒன்று தான் இருக்குது. என்ன ஆக்ஸ், பிக்ஆக்ஸ். வேறு எதுவும் பெருசாக வாங்கிட்டு இல்லை. ஓகே, இதை உடச்சிடலாம். ஒன்றும் வேணாம், நம்மளுக்கு இது தேவைப்படாது ஒரு பொருள். வேறு நிமிஷம் நம்மளுக்கு தேவைப்படுமா? இது தேவைப்படும். ரைட்டு, இது ஏன் பின்னாடி கொஞ்சம் ஃபேன் சத்தம் இருக்கிறதுனால அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன் சத்தம் கேட்கலாம். அதனால் அந்த ஃபேன் சத்தத்துக்கு மட்டும் என்னை மாற்றிக்கோங்க. வேறு நிமிஷம் கிடைக்குமா? பூருக்கு வேறு பன்னீருக்கு. நம்மளுக்கு தேவை ஆடு. ஏன்னா நைட்டை ஸ்கிப் பண்ணணும் எல்லோரும். கிட்டத்தட்ட 4 பெல்ட்டுக்கிட்டே செய்யணும், 4 பெட்டுக்கிட்டே செய்யணும். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு தேவையா? அதனால் நாங்கள் பன்னியை ஃபுல்லாக அடித்து கொண்டுக்கிருக்கோம். பன்னி வந்து முன்னாடி பார்த்து விட்டுட்டு போனது தப்பாக போச்சு. அதனால் இப்போ எல்லா பன்னியும் நாங்கள் வந்து கொண்டுக்கிட்டுருக்கோம். வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி துடைச்சிக்கலாம் தேவைப்படும் பெட்டு செய்கிறதுக்கு. ஓகே, நம்மளுக்கு வந்து ஆடு கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல ஒன்றும். ஓகே, சிக்கன் இருக்குது. சிக்கன் தந்தூரி போட்டுடலாமா? சிக்கனை போட்டதுலேங்க இல்லை, வேணாம். ஓகே, எனக்குள்ளே ஒரு ஆட்டுக்கூட்டம் இருக்குது. ஆனால் எல்லாம் கலர் கலராக, டிசைனாக, விதவிதமாக, ரகரகமாக இருக்குது. பட் எதுக்குன்னு தான் தெரில. ஓ மை காட், சேர்த்து போங்க. எல்லாம் பல வாட்டி சேர்த்துட்டாங்க. இங்கே 3 ஆடு இருக்குது. 3 ஆட்டையுமே போட்டு தள்ளிடலாமா? இதுக்கு தேவையில்லாத வேலை. ஆனால் கருப்பு கலர் ஆடு இருக்குது, இதையும் போட்டு தள்ளிடுவோம். ஓகே, இதில் கீப் பண்ணி ஆனில் ஃப்ரெண்ட்லி ஃபயர் வந்து ஆனில் தான் இருக்குது. அதனால் யார் வேணால் அடித்து கொண்டுக்கலாம். அதுதான் முன்னாடி பண்ணிக்கிருந்தாங்க. இப்போ தான் சண்டேலாம் நிப்பாட்டிட்டு ஒழுங்காக விளாண்டுருக்காங்க. ஓகே, எங்கே காணோம்? எதையுமே காணாமப்பா. எங்கே ஒரு ஆட்டை கூட காணோம். ஓ மை காட், ஓ மை காட். ஓகே, நீங்களாம் தூக்கி வச்சிடலாம். ஓகே, இன்னும் பெருசாக நம்ம கோபுரம் மாற்றிக்குது. ஏன்னா அது பெருசாக இருக்குது. ஓகே, மலையா? ரைட்டு, மலை பெருசாக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, ஓகே, இந்த சைடு ஜம்ப் பண்ணிட்டு மேலே போகலாம். ஓ மை காட், இந்த டேட்டை உடைப்போம். ஏன்னா மலைக்கு மேலே வந்து ஆடு இருந்தாலும் இருக்கலாம், ஓகேங்களா? அதனால் கன்ஃபார்ம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மலைக்கு மேலேயும் ஒரு வாட்டி போய் பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஆடு ரொம்ப தேவைப்படும். அதனால தான். ஓகே, சிக்கன் தான் இருக்குது. ஓகே, கோழி இல்லை, ஆடு இல்லை. அந்த அங்கனக்குள்ள ஒரு ஆடு இருக்குது. ஓகே, கரெக்டாக தண்ணியில் போய் குதிச்சிட்டோன்னா நோ. ஓ மை காட், என்னோட சாவு. ஓ மை காட், என்னோட ஃபஸ்ட்டு டெட்டு. ஓகே, இப்போ நான் அங்கிட்டு போனோம். இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம வந்து மவுண்டெயினுக்கு அந்த சைடு போனோம்.
ஓகேங்களா? அதனால் இப்போ நம்ம மலை ஏறணும். அதாவது நான் நினச்சிருந்தா நான் அப்படியே போயிருப்பேன். பட் எதுக்கு நான் அப்படி போகிறேன்னு எனக்கே தெரில. ஓகே, இந்த இருக்குது மாடு. அப்போ நான் இந்த வழியாக தான் இருக்குது, அவ்வளோதான். இந்த இருக்குது நான் பண்ண பார்க்கூர். ஓகே, இந்த இருக்குது கிராஃப்டிங் டேபிள். ஒரு ஆடு இந்த ஃபோட்டோ இருக்குது. அந்த ஆடை வந்து மாலாபுரம் பார்த்துட்டாங்க. அதனால் இப்போ அது கொஞ்சம் நாளுக்குள்ள கசப்பு கிடைக்க போகுது. ஓகே, நம்மளுக்கு தேவையான பொருள் அங்கே நம்மளோட லூட்டெல்லாம் இங்கே செதறி கிடக்கு. அக்கக்கா செதறி செதறி விழுந்து விழுந்து செதறி செதறி விழுந்து விழுந்து கிடக்கு. ஆனால் என் லூட்டு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியே தோணுதே. ஓகே, என்னமோ ஒன்று கிடச்சது இருக்குல்ல, அது பெரிய சந்தோஷம்தான். ஓகே, மேலே போவோம் மேலே போவோம். ஓகே, சிக்கன் 65. ஆட்டை கொண்டுறாங்க. ஓ மை ஷிட். ஓகே, சிக்கன் இருக்குது. இதை தூக்கி உள்ள வச்சிடும். எப்போவுமே எனக்கு ஒரு 2 பிளாக் ஒரு பிளாக் எம்டியாக தான் இருக்கணும். ஓகே, எங்களுக்குள்ளே யாரோ செத்துட்டாங்க. ஆனால் எப்படி இங்கனக்குள்ளே வந்து செத்துட்டாங்க தான் தெரியல. எக்ஸ்பி மட்டும் நம்மளுக்கு வந்துடுச்சு. பட் நம்ம எந்த லூட் எடுக்கக்கூடாது. ஓகே, இதே கேவில் செத்து போனோன்னா கன்ஃபார்ம் எடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா ரீஸ்பான் ஆக நிறையா சான்ஸ் இருக்குல்ல, அதனால தான். ஓகே, பெருசாக எதுவும் இல்லை. ஆமாம், ஓகே, வேறு எதுவும் கிடைக்கல. நம்ம போய் ஆடு தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை இப்போ. ஆனால் நம்ம போய் இப்போ போய் ஆட்டை தேடணும். எவ்வளோ ஆடு தேடுறோமோ அவ்வளோ ஆடு தான் நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு இன்னும் 2 ஆடு தேவை. எல்எஸ்ஜிக்கு ஒரு ஆடு கூட கண்ணில் மாட்டலை. சுகுணா ப்ரோவுக்கும் தான் நான் மாட்டலையா? ஆமாம், சுகுணா ப்ரோ ஒரு ஊரில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆடு 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 எங்கே போச்சு? ஓகே, காணாமல் போச்சு. ஓகே, இங்கே ஆடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. எனக்கு முதல்ல அந்த பயமே முதல்ல பிடிக்கல. முதல்ல அந்த பயத்தை விட்டு வெளியே போகணும். பிளெயின்ஸ் போகலாமா, இதுக்கு போகலான்னு தெரில. முதல்ல வீடு எங்கே கட்டில் கட்டணும்னு நான் டிசைன் பண்ணல கைஸ். என் வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்டுச்சுன்னா என்னன்னு தெரில. திடீர்னு என் வாய்ஸுக்கு என்னாச்சுன்னு தெரில. எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. என் வாய்ஸு கேட்கவே இல்லை. இந்த அப்புறம் ஒரு உள்ளே வேணால் வச்சுக்க. அந்த மனுஷன் பற்றி கேட்டார். சுகுணாபுரம் வந்து சோறு இல்லாமல் அலையிறாராம். இந்த சுகுணாபுரம் வச்சுக்க. ஐயோ, திரும்ப வாங்கிட்டு வந்துச்சு. ஓகே, இதெல்லாம் வச்சுக்க ப்ரோ. ஓகே, எல்லாம் என்னமோ கை வீசுன மாதிரி தெரியிருக்காங்க. எல்லாம் எதை தேடிக்குதுங்க தெரியுமா? ஆட்டை தான் எவ்வளோ நேரம் தேடிக்கிருக்கோம். ஓகே, எனக்குள்ள கிராஃப்டிங் டேபிள் இருக்குமா? சரி, நம்மளுக்கு தேவையான ஆடை மூலம் போய் தருவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஓகே, வுட்டு கிராஃப்டிங் டேபிள் வந்து மூலம் ஃபர்னன்ஸ் செய்யணும். சூப்பர், எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதில் நம்ம போய் ஆகாத வேலையை ஆகத்திரமா பார்க்காம ஒழுங்காக பார்க்கோங்க கைஸ். வாங்க. ஓம்மா. ஓகே, நம்மளுக்கு தேவையான ஆட்டை நான் போய் கண்டுபிடிச்சிட்டு ஒரு பெட்டை ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். நான் வந்து ஒரு பெட்டு போய் ரெடி பண்ணிவிட்டு உங்களை வந்து நான் பார்க்குறேன் கைஸ். ஒரு வழியாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3 உள்ளு கிடச்சிருக்கு ப்ரோ. 3 உள்ளு. ஓகே, இதை வச்சு நம்ம பறிக்க ஒரு ப்ரெட்டு செஞ்சிடலாம். இது தேடுறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு சார். மைன்கிராஃப்டில் ஒரு நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு ஆட்டு மண்டைக்காண்டி 10 நிமிஷம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் எல்ஆர்ஜிக்கு ப்ரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு கூட கிடைக்கல. அது எதுனாலும் தெரில. சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருக்காரா, இல்லை சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருக்காரா? ரெண்டும் ஒன்று தானோ? என்ன பண்ணுறது? ஓகே, எங்கே ஆடு எங்கே போச்சு ஆடுன்றேமாங்க. ஐயோ, எனக்கு என்னாச்சு? ஓகே, எனக்குள்ளே ஒரு பீச் இருக்குன்னா கன்ஃபார்ம் அவ்வளோ அந்த மாம்ஸ் இல்லை. தூங்கிடலாமா? ஓ மை காட், இன்னும் 3 பேர் இருக்கணுமா? யாராச்சும் வெளியே போனீங்கன்னா இருக்கும். சுகுணா ப்ரோ கூட போய்ட்டு செஞ்சிட்டாரியா? ஓகே, எல்ஆர்ஜி ப்ரோ பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாரு. தூங்கலாமா? இன்னும் தூங்கலையா? தூங்குங்கப்பா. ஓகே, இவங்க தூங்குற மாதிரி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. தூங்கவும் மாட்டாங்களே, என்ன ஆச்சு? ஏன் தூங்க மாட்டாங்க? ஒரு வேளை பெட்டு இல்லையே, பெட்டு எடுத்துட்டாங்களே. எல்எஸ்ஜி ப்ரோ தான் பெட்டு இருக்குல்ல, அதனால் அந்த மனுஷன் வெளியே போயிட்டார். அப்புறம் எதுக்கு இந்த எச்ச பொழப்பு? கிராம தூங்கும் தானே. எஸ் 1 பிளே ஸ்லிப் 2 பிளே ஸ்லிப் தூங்கினேன். ஓகே, தூங்கிட்டேன். ஓகே, இதை நம்ம அடையாளம் வச்சு இங்கே வந்துட்டு போகணுன்றதுக்காண்டி அது. ஓகே, இப்போ எல்ஆர்ஜி ப்ரோ வந்து உள்ளுக்கு வரணும்.
வாங்க வந்துட்டு இப்போ நான் அந்த மனுஷன்ட்ட போய் இந்த பெட்டு கொடுத்துட்டு ஒரு மனுஷன் கொஞ்ச நேரத்தை என்ன பரவாயில்ல, எவ்வளோ நேரம் தான் அந்த மனுஷன் பெட்டு தேடுறது. அதனால் நம்ம எல்எஸ்ஜி ப்ரோ போய் இந்த பெட்டை போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். எல்எஸ்ஜி ப்ரோ எங்கே இருக்கான் மனுஷன்? எனக்குள்ள தான் இங்கே இருந்துக்கிட்டு ஒரு ஆட்டை கண்டுபிடிக்க முடியல அந்த மனுஷனால். அந்த மனுஷனை போய் இந்த பெட்டை கொடுத்துட்டு நம்ம புதுசாக ஒரு பெட்டு போய் செஞ்சுக்கலாம். எனக்கு சத்தியமாக அந்த ரெக்கார்ட் பண்ண மேலே எப்படி இருந்துச்சு தெரியுமா? தூக்கம் கண்ணை சொக்கிக்கு இருந்துச்சு. ராத்திரி 11 மணிக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிருந்தோம் எல்லாம். ஓகே, பூலாம் வாடி போய் கிடக்கு. வாடி போனால் பூவு ஒன்று திரும்பி வந்ததில்லை. ஓகே, எங்கே எல்லாம் ஜீவரோ நாங்கள் எனக்குள்ள கேவெலாம் இருக்குது. பட் நாங்கள் எப்படி கேவ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பல. வேறு நோட்ஸ் கிடைக்குதா? இல்லையே, வேறு எதுவும் காணோம். போவோம். ஓ மை காட், மனுஷன் நல்லா தான் கிடச்சேன்னா நல்லாயிருக்கும். கேவ் வேறு மாதம் கிடைக்குமா? ஓ இந்த இருக்குது எல்எஸ்சி ப்ரோ இந்த வச்சுக்க ப்ரோ பெட்டு. ரொம்ப நேரமாக தேர்றதுனால உனக்கு நான் பெட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா போய் இன்னொரு பெட்டு நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஓயா ஓகே, ஆனால் அதான் ஓகே. வரட்டுமா என்ன சொல்லியே போயிடுச்சுண்ணே. ஓகே, நம்ம போய் பெட் எடுப்போம். பெட் ஓகே. ஆனக்குள்ளே உள்ளே இருக்குது. இந்த ஆட்டை போட்டு தள்ளணும். பட் ஆடு குட்டியோட ஏலேஜ் ப்ரோ இந்த மனுஷனுக்கு தொட்டிருந்தாங்க நம்மளுக்கு சேஃபு. ஓகே, ஆடு இன்னொரு ஆடு போடுங்க. ஆட்டு ஓ ஆட்டுக்குட்டி மட்டும் தனியாக தவிக்குது. வளர்ந்த பின்னாடி போட்டு தள்ளிடலாம். வளர்ந்த பின்னாடி நான் உன்னை போட்டு தள்ளலாம்டா. அதோட இந்த பழத்துக்குள்ளே போய் கடை. ஓ மை காட், தப்பிச்சிருச்சு. ஓகே, அந்த மனுஷன் எங்கே போனார்? என்னையா அங்கேங்க விட்டுட்டு தனியாக ஓடிடுறீங்க? ஓகே, இந்த தான் இருக்காரா? நம்ம போய் அந்த மனுஷனை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போனோம். சுகுணாபுரம் எல்லோரும் இருக்காங்களா, அங்கிட்டு போனோம். ஓகே, இங்கிட்டு போவோம். ஓகே, இந்த வழியாக தானே போனோம். என்ன ஐயோ கேவு பயங்கர பெருசாக இருக்கியா? சத்தியமாக ரொம்ப பெருசாக இருக்குது. ஆடு. எஸ், ஆடு. ஓ மை காட், அங்கிட்டு ஒரு ஆடு இருக்குது. அவ்வளோதான் மக்களை, பெட்டு செஞ்சிடலாம். நான் இவ்வளோ சீக்கிரம் பெட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மனுஷன் நான் அங்கனக்குள்ளே சுற்றி இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்காம வந்திருக்காரு. அந்த மனுஷன் கேவுக்குள்ளே இறங்கிட்டாருங்க. வேறு வழி இல்லை, நானும் தான் போய் ஆகணும். அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் நான் போக மேலே செத்துருவேன். அதுக்காக நான் இப்போயே முன்னெச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னா பெட்டு செஞ்சு வச்சுட்டு போயிடலாம். ஓகே, பெட் ரெடி ஆகிடுச்சு, வச்சாச்சு, ரீசன் மேலே செட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கை வச்சு ஒரு ஆக்ஸ் ஒரு பிக்காக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இங்கனக்குள்ளேயே கொஞ்சம் அயன் எடுத்துகிட்டு போனால் தான் அங்கே போனால் நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் ஆக்ஸ் பிக்காக்ஸ் இருக்குது. ஆக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னாச்சும் போட்டு தள்ளிட்டேன்னா பார்த்து செஞ்சுட்டு போகணுமா? நான் வந்து உங்களை உள்ளுக்கு போய் பார்க்குறேங்க. ஏன்னா இது நான் ரொம்ப நேரமாக வந்து பாதை ரெடி பண்ணணும். ரொம்ப நாளாக இது கொஞ்ச நேரம் சும்மா வாங்க. அவ்வளோதான், 6 ஹார்ட்டு, சரி 1 ஹார்ட்டு, 1 ஹார்ட்டில் சாவத்திருந்தேன். ஓகே, இது வரைக்கும் நான் ஒரு ஆள் தான் ஒரு வாட்டி சேர்த்துருக்கேன். இல்லை, என் கூட இன்னொருத்தர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், பாலாபுரம் ஒரு வாட்டி தான் சேர்த்துருக்காருன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இங்கே மஷ்ரூம் இருக்குது, எல்எஸ்ஜி என்னமோ தோண்டிக்கிட்டே இருக்காரு. ஓகே, இங்கே பெருசாக எதுவுமே இல்லை. சர்ஃபேஸில் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால் நம்ம உள்ளுக்கு ஆகணும். உள்ளுக்கு போகிற வழியிலையும் நம்ம என்றைக்குமே ஒரு எட்டு பார்த்துக்கிட்டே தான் போகணும். ஓகே, அந்த சைடு அயன் இருக்குது. அடி வாங்கி மிதி வாங்கி தான் போகணும். ஓகே, நான் சாகலை, நல்லது. ஓகே, ரெஸ்ட்ரூம் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்குது. இல்லைனா இன்னும் இருட்டாக தான் இருக்கும். அது ஏன் அயன்? நம்மளாம் ஒன்றா தானே இருக்க போகிறோம். எதுக்கு நம்ம அயன் கற்றுறேன்? இன்னமும் நான் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, இங்கனக்குள்ளே இன்னும் கொஞ்சம் அயன் இருக்குது, எடுத்து நம்ம போவோம்.
ஓகே டர்ட். ஓகே கீழே இருந்தால் இன்னும் இல்லை. ஸோ இப்போ கீழே போனால் கன்ஃபார்ம் சாவு நிச்சயம் தான். அதனால் நம்ம இப்போ மேலே நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறோம். என்ன அது ஜாம்பிலாம் வேறு வருது. அவ்வளோதான். ஜாம்பி வருது. ஜாம்பி வருது. நான் மேலே போய்க்கிறேன். இங்கே பாருங்கள் என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அண்ணாமலையை வச்சுருப்பான். நின்றா வரேன். யாய் அவ்வளோதான் ப்ரோ. ஏன்னா இந்த வரைக்கும் நான் ஒரு ஆள் தான் ஏன் அப்படின்ற பேரே வாங்க மாதிரி. ஓகே எனக்குள்ள கொஞ்சம் அயன் இருக்குது. அயன் நான் தான் அயன் மேன். ஓகே அந்த கணக்குள்ள கொஞ்சம் அயன் இருக்குது. ஒரு அயன் இருக்குது, எடுத்துக்கலாம். நான் வந்து காப்பர் கேவு பார்த்துருக்கேன் மக்களே. அது ஒரு சனியை முடித்தேன். ஒரு சனியை முடித்த ஒரு கேவு. அது நான் என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே நான் அவங்கள வந்து மேலே வந்து பார்க்குறேன். மைண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மேலே வந்து நான் அவங்கள வந்து பார்க்குறேன். நான் ஆராய்ந்து எடுத்துகிட்டு போய் மேலே வர முடியல. ஏன்னா எல்லாச்சி இப்போ தான் உள்ளுக்கு போய் சர்ச் பண்ணிக்கிருக்காங்க. டைமண்ட் எல்லாம் கண்ணில் பட்டு எடுத்துகிட்டு வரேன்னாங்க. டைமண்ட் மட்டும் எடுக்கலை. அது ஏன்னு தெரில. டைமண்ட் கண்ணில் பட்டாலும் நாங்களாம் ஒன்றா தான் வந்து டைமண்ட் எடுக்கணும், தனித்தனியாக எடுக்கக்கூடாது. அதனால தான். ஏன்னா சுக்குனா ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ கேமுக்குள்ளே இல்லை. அவர் வந்து கூப்பிட்றான்னு சொல்லி போயிட்டார். அதனால தான் இந்த பிரச்சனை. இல்லைனா நாங்கள் டைமண்ட் எடுப்போம். ஓகே இப்போ நான் பாதையை போகணும். ஓகே பாதையை போடுவோம். ஓகே இந்த பாதை ரொம்ப பெருசாகுது. ஓகே இப்படி குறுக்கா பாதையை போட்டு போக வேண்டியது. என்ன பண்ணுறது? ஓகே ஸ்டோன் நான் உங்களை மேலே போயிட்டு வந்து பார்க்குறேன் கைஸ். மேலே போயிட்டு உங்களை வந்து ஹலோ நான் திரும்ப பார்த்தீங்கன்னா மேலே வந்தேன். என்னன்னா பாலாபுரம் பார்த்தீங்கன்னா எங்களை தேடி வந்துட்டார். நாங்கள் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை தேடி போனோம். ஆனால் அவரே எங்களை தேடி வந்துட்டார். அதனால தான் இப்போ நான் அவரை போய் கூட்டிகிட்டு போக போகிறேன். எல்ஐஜி இருக்கிற இடத்துல என்ன ஆளக்கணும். வாயா ஐயோ வா ப்ரோ, இங்கிட்டு போனோம். நம்ம சோழன் தேசத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். வாங்க நம்ம எல்ஐஜி தேடி பயணம் பண்ணுவோம். வாங்க இங்கிட்டு போனோம். இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப போயிருந்தோம்னா சுகுணா ப்ரோ யாரை கூட்டிகிட்டு வருவா. அதுதான் நாங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கிருந்தோம். சுகுணா ப்ரோ இப்போ யார் கூட்டிகிட்டு வருவான்ற மாதிரி சும்மா ஒரு பேச்சுவார்த்தை போய் இருந்துச்சு. சுகுணா ப்ரோ இப்படி வர போகிறாரு அதெல்லாம் தெரியல. ஏன்னா நான் கொஞ்ச நாள் கழிச்சு போட்டில் போக போகிறோம், கப்பலில் வர போகிறோம். அதுதான் ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு எல்ஐசிக்கிட்ட கூட்டி போய்க்கிருந்தேன். இதுதான் எல்ஐசி இருக்குது. இப்படி தான் போனோம். எஸ் அப்படியே போனோம். வாங்க போவோம். வாங்க நம்பர்களே எல்லோரும் ஒன்றா போவோம். ஆளை காணோம். ஓகே ஆளை காணா. அதனால் நம்ம மட்டும் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்தோம் எல்ஐசிக்கிட்ட. அது ராத்திரி ஆயிடுச்சு. என் பெட்டு வேறு அங்கேயே கிடக்கு. நான் ஐயோ லாக் ஆகுதே நின்றுச்சு. ஓகே எங்கே ஆளை காணோம். ஓகே மரம் இருக்குது. இந்த வழியாக தானே ஒரு பள்ளத்தாக்குன்னு ஒன்று இருக்கும் கைஸ். அதுக்கு மேலே தான் நான் என் பெட்டு போட்டிருந்தேன். இது மலை இந்த சைடு இருக்கா? இல்லையே, இந்த மலைனா அந்த சைடு தான் இருக்கணும். இந்த சைடு தான் இருக்குது பள்ளத்தாக்கு. ஆமாம் இந்த இருக்குது. அந்த இருக்குது என் பெட்டு. ஓகே வந்தாச்சு என் பெட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஓகே ஒரு ஆள் தூங்கினாங்க. அப்போ நம்மளும் போய் ஒரே ஒரு ஸ்லீப் தான். ஓகே தூங்குவோம். ஓகே எல்லாமே ஸ்லீப்பிங் ஆகிட்டாங்க. ஸ்லீப்பிங் இன் த ஸ்கை. எல்ஐஜி ப்ரோவுக்கு தான் முதல் நைட்டு. ஓகேங்களா, முதல் நைட்டு. ஓகே இது என்னது மாம்பரி ஓட்டை படிக்கிற கஷ்டப்பட்டு போட்டு வச்சு மேலே வந்தோன்னா என்னடா நினச்சிக்கிறீங்க நீங்களாம்? நினச்சிக்கிறீங்க. ஓகே கண்ணை மூடி டக்குன்னு பிளாக்கை மேலே போட்டுருவோம். அவ்வளோதான். பாதை ரெடி பண்ணுறதுல நான் எங்களை முடிஞ்ச ஆள் இல்லைடா டே. ஓகே எனக்குள்ள அப்படியே போட்டு ஓகே டேர்ட்டு தீந்துடுச்சுன்னா வச்சுங்களேன். இது ஸ்டோன் இருக்குது. ஸ்டோனை வந்து எடுத்து இப்படியே போடுவோம். இங்கனக்குள்ளே ஒன்று போச்சு. இங்கனக்குள்ளே ஐயோ தப்பாக நான் இடத்துல வச்சுட்டேன். ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இப்படியே தர்றன்னு கீழே இறங்கிடுவோம். ஒன்றுமே அவசரம் இல்லை, பொறுமையாக கூட இறங்குவோம். ஓகே என்ன நான் தப்பாக பிளாக்க போகிறேன். எனக்கு என்ன ஆச்சுன்னே ஒன்றும் புரியல. தப்பாக எல்லா பிளாக்கையும் தப்பாக போட்டு இப்போளுக்கு நம்ம வந்து அந்த சைடு போகிறோம். அதனால் இந்த பிளாக்கை வெட்டி விட்டு
இப்படியே சுற்றி சுற்றி போவோம், சுற்றியே போவோம். ஓகே, இந்த இருக்குது, இந்த இருக்குது, இந்த இருக்குது, இந்த இருக்குது. அவ்வளோதான். ஓகே, இதுதான் நம்மளோட பாதை. பக்காவாக இருக்குது. எல்லாச்சும் ப்ரோ வா ப்ரோ, நம்ம பாலா ப்ரோ வந்துட்டாங்க. அப்படியே ஒன்றா மேலே போகலாம். என்ன வரீங்களா? என்ன வந்தீங்கன்னா கிளம்பிடலாம். வாங்கய்யா, இன்னும் ஆளை காணோம். வாங்க. என்ன அந்த மனுஷனை ஆளை காணோம். ப்ரோ மேலே. ஓகே, அவரை வந்து அயன் மைண்ட் பண்ணியிருக்காமா. கொஞ்சம் நிற்போம். என்ன ஆளவே காணாமையா மனுஷனை. வேமா வந்தால் வேமா போயிடலாம். இன்னும் நிறைய இடத்தெல்லாம் வேறு கண்டுபிடிக்கணும். அது நம்ம அந்த பாதையை கொஞ்சம் ஒழுங்காக்குவோம். அதே மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டோன்லாம் வேறு தேவைப்படுது, அதெல்லாம் வேறு எடுத்துக்கிருப்போம். ஓகே, இந்த சைடு வந்தாச்சு. இது கொஞ்சம் மைண்ட் பண்ணி எங்களுக்குள்ள ஒரு பாதை மாதிரி போடுவோமா. இதுக்கு நம்ம தான் ஷார்ட்கட்டாக யோசிப்போம், அதனால் ஷார்ட்டாக யோசிச்சு ஷார்ட்டாக முடிவு எடுப்போம். ஓகே, இந்த இடத்துல ஒரு பிளாக் வச்சு எப்படி மேலே போய் என்ன அது இந்த வேலையை தானே வந்தேன். எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன், நான் எங்கே குழந்தான் தெரில. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த பாதையை போட்டால் தான் நம்மளால் ஒழுங்காக மேலே ஏற முடியும். அதனால் நம்ம இங்கனக்குள்ளே உடச்சா கரெக்டாக வரும். ஓகே, இங்கனக்குள்ளே உடச்சாச்சு. இப்போ அப்படியே போயிடலாம்ல. இப்போ எல்எஸ்ஜி ப்ரோ வந்துட்டாருன்னா கிளம்பிடலாம். எல்எஸ்ஜி ப்ரோ வந்துட்டாருன்னா நம்ம வந்து இப்போ கிளம்பிடலாம், சிட்டாக பறந்துடலாம். ஓகே, ஸ்கெலிட்டன் இருக்குது பின்னாடி. ஐயோ வெயிட் பண்ணுங்க கைஸ், வீட்டில் ஒரு பிரச்சனை. திரும்ப நான் போயிட்டு வந்துடுறேன். செத்து போயிட்டீங்களா? திரும்ப வேலை பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி திரும்ப வர மேலே நான் செத்து போயிட்டேன். இப்போ நான் என் லூட்டெல்லாம் போய் திரும்ப எடுக்கணும். டீஸ்பான் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதனால தான் நான் செத்ததை வந்து கட் பண்ணிட்டேன். இது என்னோடய 2வது டெட்டு. முக்கியமாக அந்த சர்வரில் நான் எத்தனை வாட்டி சாருன்றதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். 2 வாட்டி செத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம மேலே போகலாம். ஒன்றும் நம்மளுக்கு தேவையான ரெயின் கிடச்சிச்சு. நீ மேலே போயிட்டு அப்படியே ஒரு கிளம்பலாம். பறந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, எந்த வழி? அந்த இருக்குது பாதை. ஓகே, வெளியே போகலாம். ஓகே, இந்த இருக்குது பாதை. சார் ஓ மையா, கிராவலை போட்டு போடுவோம். அவ்வளோதான், வந்துட்டேன் பார்த்தீங்களா. இவ்வளோ கேவலமாக ஒரு பாதையை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. நான் பாதையில் பில்லுலாம் பூவெல்லாம் பூத்துருக்கு. ஓகே, நான் வந்து ஒரு தெரியாதனமான என் ரெக்கார்டில் ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. அதாவது எல்லாரோட வாய்ஸும் கேட்கணும்னு நினச்சேன், அது வந்து கேட்கவே இல்லை. அது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாரோட வாய்ஸும் கேட்கணும்னு நினச்சேன், பட் கேட்கல. ஓகேவா ப்ரோ, கிளம்பலாம். அதெல்லாம் அதுக்கு ப்ரோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்காண்டி பாலா ப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. அந்த மனுஷனை இப்போ நாங்கள் அப்படியே ஏற்றிக்கின்னு அப்படியே போட்டில் அப்படியே பறக்க போகிறோம். அதான் எங்கள் பிளான். அதுக்கப்புறம் ஒரு ஆள் மட்டும் சுகுணா ப்ரோவை கூப்பிட, அதுக்கப்புறம் திரும்ப வருவாங்க. அது யாராக வேணா இருக்கலாம். சுகுணா ப்ரோவை கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி திரும்ப வருவாங்க இந்த இடத்துக்கு. ஓகே, மை காட். ஓகே, வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போட் எடுத்துக்கிட்டு பறக்கணும். எங்கள் போட் எங்கே இருக்குது? போட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கைஸ். எனக்கு வந்து சத்தியமாக வந்து எடிட் பண்ண தெரியாது. அதனால தான் நான் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பட் போக போக எனக்கு வந்து எடிட் பண்ண தெரிஞ்சிடும். அதனால் பயப்படாதீங்க, இந்த மாதிரிலாம் இன்னொரு வாட்டி தப்பு நடக்காது. ஆனால் கிளம்பலாமா ப்ரோ? ஓகே, சாம்பிளிங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா மரம் சாம்பிளிங்ஸ் வந்து நாங்கள் வந்து என்னென்னா பிளெயின்ஸை தரணும். பட் எங்களுக்கு வந்து என்ன பிளெயின்ஸா இல்லைன்னா சுகுணா ப்ரோ சொன்ன மாதிரி வந்து ஃப்ளோட்டிங் ஐலாண்டான்னு வந்து எங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. எல்எஸ்ஜி ப்ரோ போகலாம். ஓகே கேஸ், நாங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு இடத்த போய் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு வந்தால் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஏன்னா இடத்த கண்டுபிடிச்சா தான் பயணம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நான் இப்போ இடத்த மேலே போய் கண்டுபிடிச்சி நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிடுவோம். அதனால தான் வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிடுறேன். இதோடு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த தேடி இருக்கோம். ஆனால் அது கிடைக்கவே இல்லை. 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
நான் எவ்வளோ நேரம் ஆகும்னு கூட எனக்கு தெரில இது கிடைக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அப்படியே தேடிக்கினே இருக்கும். ஒன்று கூட கிடைக்கல நிறைய எங்களுக்கு. ஒரு ஐலாண்டு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. எதுவுமே என் கண்ணில் எதுவும் படல. அவங்க சொல்கிறாங்க இங்கே என்னமோ இருக்குது, இங்கே என்னமோ இருக்குன்றாங்க. ஆனால் என் கணக்கு எதுவுமே தெரில. அதுக்கப்புறம் ஓஷன் மானிமெண்ட்டை எங்களுக்குள்ளே பார்த்தாங்களாம். ஆனால் எங்களுக்குள்ள தான் தெரியல. அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? நம்ம வந்து ஒரு ஐலாண்டை கண்டுபிடிக்கணும்னு சொன்னோன்னா தான் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்களும் தேடுறோம். கண்ணு கெட்டின தூரம் வரையும் தண்ணி தான் தெரியுது. எதுவுமே காணோம். தண்ணியை தவிர மிச்சம் எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லாமல் தண்ணியை கடந்து போய் ஆகணுன்றதுக்காண்டி என்னென்னமோ பண்ணி ஒரே ஒரு ஐலாண்ட் கிடச்சா எங்களுக்கு போதும். நாங்கள் வந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம். எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேது. அதுதான் பார்க்குறோம். நாங்களும் இங்கிட்டு தேடுறோம். அந்த அங்கனக்குள்ளே தான் இருக்குது ஓஷன் மானிமெண்ட்டு. எல்ஐஜி ப்ரோக்கு இங்கனக்குள்ளே கண்ணே தெரில. ஓஷன் மானிமெண்ட் அந்த தான் இருக்குது. எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா போய் ஷேடர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்க்குறன்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறமா தான் பார்த்த பின்னாடி தான் வண்டியே எடுத்தார் மனுஷன். இல்லைனா சத்தியமாக வண்டி எடுத்துருக்க மாட்டார். ஓகே கைஸ், நாங்கள் போய் எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு இடத்த போய் கண்டுபிடிச்சிட்டு வந்து பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீடாக போட மாட்டேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸ்கிப் பண்ணுறேங்க. ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணிடுறேதா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஐலாண்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஐலாண்ட் எப்படின்னா என்னமோ அப்படி, அதாவது பாதி மலையை அப்படியே ஜிசிபி வச்சு சுரண்டி எடுத்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. எங்களுக்குள்ள என்னமோ வாயுமா தெரியுதுயா. லஸ்கேவ். ஓ மை காட். ஓ இல்லைப்பா, செம்மையாக இருக்குது. இது நல்லா இருக்குது. இந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கன்னு ரொம்ப நேரமாக எல்லாம் 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா பேசிக்கிருந்தோம், இங்கனக்குள்ளே பேசி கட்டலாமா இல்லை பிளெயின்ஸில் போய் கட்டலாமான்ற மாதிரி எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிருந்தோம். அது ரொம்ப நேரமாக போய்க்கிருந்துச்சு. நான் வந்து எதுவும் தேவைப்படுன்றதுக்காண்டி ரெக்கார்ட்லேயே நான் பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கடைசியில் நம்மளுக்கு தேவைப்பட்டாலும் போடுன்றதுக்காண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்புறம் சுகுணா ப்ரோ வர கூப்பிட போனோம். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வேலை. சுகுணா ப்ரோ கூப்பிட்ற தான் என் பெரிய வேலையே. கூப்பிட்டு திரும்ப வரணும். அது எப்படின்றீங்க? இவ்வளோ தூரம் வந்தோம்ல, அதே மாதிரி போயிட்டு திரும்ப வரணும். அதனால தான் இப்போ உட்காந்து ரெடி பண்ணிக்கிருக்கோம். அதான் பார்த்துட்டு சரி ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் மாதிரி கட்டுவோம், உனக்குள்ள ஒரு நடுவில் அப்படியே ஃப்ளோட் ஆகிற மாதிரியான ஒரு இடத்த கட்டுவோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிக்கிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்துட்டு சரி கட்டுவோமா என்னன்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிருந்தோம். எல்லாம் யோசிச்சு சரி நல்லா தான் இருக்கு இடம், கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கிட்டே போய் காமிங்க, எனக்கு கண்ணு தெரியலன்ற மாதிரி சொன்னேன். கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கனுக்குள்ளே கட்டிடலாம், எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஓகே இங்கனுக்குள்ளே கட்டிடுவோம், என்ன சொல்கிறீங்க நானும் சொன்னேன். எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அதனால் எல்ஐசி ப்ரோத்துக்கு சரி என்னை கொண்டு போய் ஓட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். கிட்டே கொண்டு போய் பாட்டு ப்ரோ எனக்கு கண்ணு தெரில அப்படின்ற மாதிரி கத்துறேன். கேட்கலையே, ஒருத்தனும் கேட்கலையே. என்னை கூப்பிட வர சொன்னால் எல்லாம் அங்கே இருந்தாங்க. அதனால தான் நான் மூஞ்சி திருப்பிக்கிட்டு நிற்கிறேன். இருக்கேன். அதுக்கப்புறம் எல்ஐசி ப்ரோ வந்தார், உட்காந்தார். அதுக்கப்புறம் நீ ஓட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் இறங்கணும். ஐயோ நான் இறங்குனேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் இறங்கணும். சரி ஏன் வளர்றேன்னு தெரில. உட்காரு ப்ரோ உட்காரு. உட்காரியா வேமா உட்காரியா. ஐயோ கிட்ட கொண்டு போய் எனக்கு கண்ணு தெரில. எம்மா மீதி மலையை குரண்டி வச்சுருக்க மாதிரி கொண்டு வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல அந்த மனுஷனை. அந்த கற்றுக்கு தெரியும். கேட்குதா? உட்காரியா. இதை கிட்ட கொண்டு போயா, கண்ணு தெரில. இன்னும் அங்கிட்டு போகிறோம், இங்கிட்டா இருக்குது என்ன மாம்பைய மலையாக இருக்குது. ஓகே இப்போ நம்மளோட குகை தான். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட குகை. இங்கே நம்மள தான் நம்ம பார்த்திங்கன்னா வீடு கட்ட போகிறோம். நான் அடுத்த இதிலேருந்து நான் சொல்லிடுறேங்க கைஸ். சத்தியமாக நான் வந்து இந்த ரெக்கார்டில் நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். செம்ம இருட்டாக இருக்குது. உள்ளே மாம்ஸ் எதுவுமே இல்லை, அது நீங்கள் சந்தோஷம். ஓகே எங்களுக்குள்ள ஆக்சலேட்டர் இருக்குது. இந்த இடத்த நாங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஏன்னா டெவலப் பண்ணால் தான் எங்களால் ப்ளே பண்ண முடியும். ஓகே இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா பெட்டை போட்டு
டக்குன்னு ஒரு தூக்கத்தை போடணும். அப்போ தாங்க நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையில். ஆஹா இனி இனிய தூக்கமே, இனிய தூக்கமே, இனிய தூக்கமே. ஓகே தூங்குவோம். எல்லாம் ஜிபோக்கு பார்த்தீங்கன்னா இஜெட் போட்டால் தான் தூங்குற ஃபீலிங்கே வருமா. ஓகே எல்லாம் அங்கங்கே பெட்டை போட்டு தூங்கியிருக்கோம், பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போட்டு பார்த்தீங்கன்னா முழுங்கிடுச்சு. நான் எல்லாம் ஜிப் போட்டேன், போட்டு முழுங்கிச்சியா, போட்டு முழுங்கிடுச்சுன்னு போகிறேன். அது அப்போ தான் ஏன் முழுங்கும், பாரியான்றேன். நான் தான் சொல்லல, அது அப்படி தான் நல்ல பார்த்துன்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்லணும்னு புரியல. அதுக்கப்புறமா அவர் ஆக்சிலேட்டர் பிடிக்கிறதுலாம் ரொம்ப தீவிரமாக இருந்தார். ஆக்சிலேட்டர் பிடிச்சிட்டாருங்க. கிரீப்பர் ஐயோ, எல்லாம் செதுறீங்களா? இல்லை எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க. எல்ஐஜி ப்ரோக்கெல்லாம் அவ்வளோதான், உயிர் போயிட்டு உயிர்ந்து வச்சோம். ரெக்கார்டு இருந்தால் என்ன பண்ணா இருக்கும்ப்பா. நாளைக்கு நான் ரெக்கார்டு சத்தியமாக சொல்கிறேன் கைஸ், நான் வந்து ரெக்கார்டு வந்து கன்ஃபார்ம் நான் அதிலே தான் பேசி அமைச்சிட போகிறேன். ஆனால் எனக்கு தனியாக வாய்ஸ் ஒரு மணி நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் நான் அதிலே தான் நீ பேசி அமைச்சிட போகிறேன். அதிலே தான், அதாவது ரெக்கார்ட் பண்ண மேலே எல்லாரோட வாய்ஸும் கேட்குற மாதிரி. ஏன்னா நான் இப்போ வந்து அந்த வாய்ஸ் கேட்காதனால தான் நான் இப்போ ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைனா நான் உங்களுக்கு பாதியாக தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி பிளானே. போய் பார்த்தா ரெக்கார்டே ஒழுங்காக ஆகலை. அப்போ நான் வாய்ஸ் விட்டு வருது, அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வேணாண்டேன். ஓகே, அதாவது இந்த சூரிய ஒளியை பார்த்தீங்கன்னா நம்ம அடைச்சிடணும், ஏன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால தான். ஓகே, நம்ம செத்துறக்கூடாதுனால. எல்ஐஜி ப்ரோட நிறைய குப்பையெல்லாம் வர இருந்துச்சான், அதெல்லாம் ஐயோ ஸ்டோனு. ஓகே, எல்ஐஜி ப்ரோட நிறைய குப்பைலாம் வர இருக்கான், அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இடம் இருக்கான்னு கேட்டாங்க. என் உடம்புல எல்லா இடமுமே இருக்குது ப்ரோன்ற மாதிரி சொன்னேன். அவரும் வரிசையை தூக்கி போட்டார். அதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். 2 ஒப்ஜிஷனு இந்த மாதிரி நிறைய தூக்கி போட்டிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வெளிச்சம், என்னென்னு போய் பார்த்தா டார்ச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிசோர்ஸ் பேக்கெலாம் ஏற்றுற மாதிரி இருந்துச்சு கைஸ், நான் அதுவும் போய் ஏற்றணும். ஏன்னா ஏன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், ஏன்னா நான் சீரியஸ் போடல, அதனால் வந்து நான் ரிசோர்ஸ் பேக் தான் ஏற்றணும். நான் போய் ரிசோர்ஸ் பேக்கை போய் ஏற்றணும். அங்கிட்டு கொஞ்சம் டார்ச் வைக்கணும். அங்கே என்னமோ இருக்குது, என்னன்னு தெரில. அது அயன் தான் என்ன? ஆமாம் அது அயன் தான், பட் நம்மகிட்ட அயன் நிறையா பேர் இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த அயன் பார்த்திங்கன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த இடத்த கொஞ்ச நேரம் உட்காந்து ரெடி பண்ணியிருந்தோம். அந்த அயனா இல்லைன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு சத்தியமாக கண்ணு தெரியலன்னு தான் நினைக்கிறேன். அது அயன் தான், பட் அப்படின்னு நான் அதே பார்த்துக்கிறேன். ஏன் அது எனக்கு தெரியல, சத்தியமாக சொல்லுங்க. வாழ்க்கையில் நான் இவ்வளோ நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுத்ததே இல்லை. லைவில் கொடுத்துருக்கியாடா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஏன்னா அது லைவு அப்படியே நான் போட்ட அதிகமான ஒரு லைவ்னால் 3 மணி நேரம் தான், அதுவும் சர்வைவர் தான், சர்வைவல் சீசனு. அதில் கூட பார்த்திங்கன்னா என் கூட நோத்தம் விளாண்டதுனால தான் நான் அவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் அவ்வளோ நேரம் பேசுகிற வேலையே கிடையாது. ஓகே, நம்ம வந்து கட்ட வேண்டிய வேலையை ஆரம்பிப்போம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் எல்லாம் கட்டிக்கிருந்தாங்க, நான் எதுவுமே கட்டலை. சும்மா அந்த மேலே இருக்கிற இதை மட்டும் உடச்சி விட்டு உங்களுக்கான ஹெல்ப் பண்ணிக்கிருந்தேன். இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, எதுவுமே பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் போய் பார்ப்பேன். மைனிங்கில் ஹெல்ப் பண்ணுவேன், அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, இது ஃபுல்லாக மைண்ட் பண்ணியாச்சு. அந்த ஒரு இதை பார்க்க மேலே தான் கைஸ் எனக்கு நல்ல ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கிறேன். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு எங்களுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், மூடுங்க. ஃபர்னன் செஞ்சு வைங்க, நம்ம அயனை உருக்கலாம். ஃபர்னன் செஞ்சு வைங்க, நம்ம அயனை உருக்கலாம். ஓகே, இதை எடுத்துக்கிட்டாச்சு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. ஸ்டிக்கு, அதுக்கப்புறமா ஒரு பிக்காக்ஸ் இருந்துக்கலாம், ஏன்னா நம்மகிட்ட ஸ்டோன் பிக்காக்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதே போதும். அப்புறம் ஒரு ஃபர்னன்ஸ், ஆமாம் ஒரு ஃபர்னன்ஸ் செஞ்சு அயன் ஸ்மெல்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, இங்கனுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம அயனை ஸ்மெல்ட் பண்ண போடுவோம். ஆனால் முக்கியமாக எங்கள் கிட்டே இப்போ யார்ட்டையுமே சோறு இல்லை. ஓகே, இவ்வளோ விட்டு இருக்கா. ஓகே, அப்போ நான் கீழே இருக்கிறத பார்த்திங்கன்னா இந்த இதை போட்டு வச்சுக்கலாம். ஓகே, அயன் ஸ்மெல்ட் ஆகட்டும். நம்ம போய் அந்த இடத்த போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வருவோம். ஓகே, எனக்குள்ளே கோல் இருக்கா, கோல் நிலக்கரி இருக்கா. ஓகே, இப்போதைக்கு எனக்குள்ளே எதுவுமே இல்லை. அங்கிட்ட எங்கேயோ அயன் இருந்துச்சு, ஆனால் எனக்குள்ளே தான் தெரியல.
எங்கனக்குள்ளே இருந்துச்சு. சரி விடுங்க, அயனி கிடக்கட்டும், நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே ஓகே ஆக்சிலேட்டர். ஓகே, நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டை முடிப்போமா? ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே ஊற்றிட்டு ஓகே ஆக்சிலேட்டர் ஏதாச்சு எல்ஹெச்சி ப்ரோ கேட்டார், என்னத்துக்கு நீங்கள் அதை ஊற்றுனீங்கன்ற மாதிரி. அச்சீவ்மெண்ட்டுக்காண்டி ஊற்றினாரு. அப்படியா அப்படின்னாரு. ஓகே, நாங்கள் இனி இங்கே விடல. ஐயோ என்ன பண்ணுறீங்க இது? ஆனால் முக்கியமாக எங்கள்கிட்ட சோல்ன்றது எங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு. எனர்ஜி ப்ரோ சொன்னார், சுகுணம் வந்த பின்னாடி நம்ம வந்து அயனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்டேட் ஆகிக்கலாம், இப்போதைக்கு வந்து எதுவும் பண்ண வேணான்ற மாதிரி சொன்னதுனால நாங்கள் யாருமே அவ்வளோவா அயன் டூல்ஸ் எதுவுமே செய்யலை. எங்கிட்ட எக்கச்சக்கமாக அயன் இருக்குது, எங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் ஆர்மர் ரெடி பண்ணிடலான்னு நம்புகிறோம். அப்படி இல்லைனாலும் நாங்கள் வந்து பார்த்துக்கலான்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இதை பார்க்க வேண்டாம், பெரிய ஒரு பாரமாக இருக்குல்ல, அதை பார்க்க மேலாம் நம்ம வந்து ஏன் ஃபவுண்டன் ஒன்று கட்டக்கூடாது அப்படின்றதான் ரொம்ப நிறையா தோணுச்சு. ஏன்னா ஃபவுண்டன் கட்டலாம்ல. ஆனால் சோம்பேறித்தனம் தான். இந்த மாதிரி நான் அவரை நான் இந்த மாதிரி லூசுத்தனமாக பண்ணுறதான் எனக்கே லூசுன்ற மாதிரி தோணுது. சின்ன பிள்ளை மாதிரி எலர்ஜி அடிச்சு விளாண்டு கேட்கேன். பட் படலை, அது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சோகமாக இருக்குது. எங்களுக்குள்ள தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் ஐலாண்ட், அதாவது ஒரு ஃப்ளோட்டிங் வீடு பார்த்தீங்கன்னா கட்ட போகிறோம். மிதக்கும் வீடுன்னுவாங்க தமிழில், அது ஐலாண்ட் நேம், பட் ஃப்ளோட்டிங் ஹவுஸ் கட்ட போகிறோம். எங்கனக்குள்ளனா அங்கனக்குள்ள தான். ரொம்ப பிரம்மாண்டமாலாம் கட்ட போகிறதில்ல, நார்மலாக தான் கட்ட போகிறோம். 3-4 பேர் தங்குற அளவுக்கு கட்ட போகிறோம். ஓகேங்களா? நாங்கள் இது வந்து 12 மணி வரைக்கும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணோம். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த 12 மணி வரைக்கும் உட்காந்து பண்ணதுக்காச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான்லாம் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து எல்ஹெச்சி அவங்களோட வாய்ஸ்லாம் சேர்த்து கொண்டாடுறேன். ஏன்னா அப்போ தான் ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக த்ரில்லிங்காக என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்குமே பிடிக்கும். ஏன்னா எனக்கே வந்து வாய்ஸ் இல்லாமல் ஒரு பார்க்க மேலே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட நான் 42 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். ஓ மை காட். ஓகே, இந்த எங்களோட சாரி. ஓகே, நம்ம சாப்பிட்டு நம்ம ஹங்கர் பாரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிக்கிறோம். நம்மளை இது ரெக்கார்டரை மாற்றணும். ரொம்ப மட்டையான ஒரு ரெக்கார்டர் வச்சு ஏற்றிக்கிறீங்க. ஓகே, அந்த ஐலாண்ட் கட்டணும். எத்தனை அடியாக சொல்கிறது? கட்டலாம் முன்னெல்லாம் முடியும், கட்டலாமா? அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து விளாட்லாம் அப்படின்ற மாதிரி பேசணும். நான் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்சி ப்ரோ நாங்கள் ஃபவுண்டன் கட்டணுமான்ற மாதிரி கேட்டேன். கட்டிக்கடா தம்பி அப்படின்ட்டாரு. ரொம்ப நன்றி, மிக்க நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பிரச்சனைனா, டார்ச் அப்படின்ற ஒரு பொருளே எங்கனக்குள்ளே இல்லை. அது டார்ச் எதனால் இல்லைன்னா எனக்கு தெரியல. பட் டார்ச் இல்லாதனால நான் கொஞ்சம் டார்ச் இருக்கும், பட் இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வைக்காமல் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து கோல் மைண்ட் பண்ணிவிட்டு போய் டார்ச் வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு கோல் வந்து மைண்ட் பண்ணியிருக்கேன். கோல்னால் என்னன்னு தெரியலனா தமிழில் சொல்கிறேன், நிலக்கரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி நம்ம பிளான்லாம் போட்டு வச்சுருக்கோம். அவனுக்குள்ளே ஒரு ஃப்ளோட்டிங் ஹவுஸ் வந்து என்ன கட்ட போகிறோம். எப்போன்னு தெரியுமா? எனக்கும் தெரியல. ஏன்னா சுகுணாபுரம் வந்தால் தான் எங்களால் கட்ட முடியும். அதனால தான் சுகுணாபுரம் எப்போ வரும் நாங்கள் பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இந்த கோல் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். 20 கோல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டார்ச் செஞ்சுக்கணுக்குள்ளே உட்காந்தான். ஓகே, அதாவது எல்ஹெச்சி ப்ரோ பார்த்தீங்கன்னா பெட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாரான். நான் பார்த்தீங்கன்னா டார்ச் 2 ஸ்டிக்கில் டார்ச் செஞ்சால் நம்மளுக்கு 4 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை 8 கிடைக்கிது. அப்போனா ஒரு ஸ்டிக்கில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4 கிடைக்குதா? யா, டார்ச் இல்லாதப்போ டார்ச் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஓகே, எதுக்காண்டிடா அப்போ நீ டார்ச் வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லஸ்கே உலக மாதிரி மாற்றிட்டு அந்த கிராஸில் தந்திக்கிட்டு வச்சுட்டு ஃபுல்லாக லேண்ட்னு வச்சுருவோம். அப்போமேல இன்னும் செம்மையாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபவுண்டன் கட்டலான்றீங்க. எல்ஹெச்சி ப்ரோ இங்கே வா, எனக்குள்ள நான் ஃபவுண்டன் கட்ட போகிறேன், என்ன சொல்கிறீங்க? அவர் ஓகேன்ட்டாரு. கட்டிக்கப்பா சாமி, வந்து ரீஸ்பான் லைன் செட் பண்ணுறா அப்படின்றாரு. ஏன்னா அவர் வந்து பட்டை உடச்சி இங்கே போய் வச்சுட்டாரு. அதனால தான் தண்ணி அடிக்கிற மாதிரி சொல்லலான்னு இருந்தேன். ஓகேன்றாரு. அதுக்கப்புறம் அதில் போய் ரீஸ்பான் பிளேஸ் செட் பண்ணுறான்னு திரும்ப சொன்னதுனால பெரியவங்க சொல்கிறத என்றைக்குமே கேட்கணும். ஓகே, நான் பார்த்தேன். அதுக்கு தான் அந்த ரிசோர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். ஆமாம், இல்லை ரிசோர்ஸ் பேக் வேணாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சும்மா போகிற வழியில் வச்சுட்டே பண்ண போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் நம்ம வெள்ளை பெட்டு. ஏன்னா நீ மட்டும் தனித்துவமாக இருக்கணும்.
ஓகேங்களா. ரெட்டு இன்றைக்கி ரெட்டு தான் ஸ்கின் கலரு. ஆனால் அவங்களாம் ரெட்டு போட்டிருக்கனால நாம பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் போடலாமான்னு யோசிக்கிறேன். ஓகே, எல்லோரும் போகலான்ட்டாங்க. அதனால் எல்லோரும் குட் நைட்டுன்றோம். குட் நைட் ப்ரோ, ஆல் ஆஃப் யூ குட் நைட். எல்லாம் நிம்மதியாக போய் தூங்குங்க. இதோட வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் தூங்க போகிறேன்ட்டு பாலா ப்ரோ எல்ஆர்ஜி ப்ரோலாம் சரி நாளைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் சொல்லி எல்ஆர்ஜி ப்ரோ போயிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலா ப்ரோவும் போயிட்டார். என்ன போகல அந்த மனுஷன். ஓகே போயிட்டார். இப்போ நான் மட்டும் தான் அந்த சர்வரில் தனியாக அப்ளை பண்ணணும்னா கேட்டிங்கன்னா எனக்கே போர் அடிச்சு அந்த தனியாக அப்ளை பண்ணனாலே. அதனால் நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஆல் ஆஃப் யூ பார்த்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. பார்த்தவங்க எல்லாருமே கமெண்டில் போயிட்டு சர்வேவல்ன்றதோ சரி எல்லோரும் கமெண்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஹார்ட்டும் ரெட் கலர் ஹார்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருமே போய் கமெண்ட் பண்ணுங்கள். பிளாக் அண்ட் ரெட் கலர் ஹார்ட்டு நான் வந்து கமெண்ட்டில் பார்ப்பேன். ஓகேங்களா. அப்படி வேலையில் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணக்கூடிய ஐஸ் போட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேர வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு தனியாக ஒரு சர்வர் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அதனால் அந்த ஐஸ் போட்டிங் ரேஸில் வந்து உங்களுக்கு சேர வாய்ப்பு கிடைக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தான் 10 பேர் தான் சேர முடியும். அதனால் நீங்கள் வந்து என்னோடய டிஸ்கவுண்ட் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ என்கிட்ட டிஸ்கவுண்ட் இல்லை, நான் வந்து மொபைல் தான் அப்படின்னீங்கனாலும் முடிஞ்சவங்ககிட்ட நெட்டு தான் டிஸ்கவுண்ட் டவுன்லோட் பண்ணுங்கள். பட் நெட்டு ரொம்ப இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட் ரேஸுக்கு வந்து ரெடியாக இருங்க. யார் விஐபின்னு கேட்டிங்கன்னா எல்ஆர்ஜி சுகுணா தான். அதுக்கப்புறம் இந்த சர்வரில் வர 3 பேருமே விஐபி தான். அதில் நீங்களா அவங்களுக்கு எல்ஆர்ஜி ப்ரோ பார்க்கணுன்னா நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போதைக்கு போய் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் போய் பண்ணிட்டு வந்துடுவோம். அதில் என்ன ஆல்ட்ரேஷனாக இது வெட்டிடுவோம். ஏன்னா இது இப்போ வெட்டிட்டோம்னா நம்ம வந்து இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னா சத்தியமாக நான் எல்லாருக்கூடையும் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணேன்னா சத்தியமாக என் மூடே ஸ்பாயில் ஆயிரும். ஏன்னா எனக்கு தனியாக கிழமையிலே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபவுண்டன் அப்போதே கட்டியிருக்க வேண்டியது, இந்த வீடியோலேயே கட்டியிருக்க வேண்டியது தான். பட் என்னடா தனியாக விளாட்றோமேன்ற மாதிரினால தான் கட்ட முடியல. கட்டவே புரியல. ஏன்னா எல்லோரும் தான் நல்லாயிருக்கும்ல பேசினே விளாட்லாம். நான் மட்டும் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பண்ணினேன். அதுக்கப்புறம் 12 மணி ஆயிடுச்சு. அதனால் எல்லாம் தூங்க போட்டோம். அதனால் உங்களுக்கும் பாய். பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. டாடா பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய் கைஸ், பாய்.